இப்போ நான் பச்சரிசி மாவு வந்து கடையிலேருந்து வாங்கினதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஆளாக்கு எடுத்துக்கிறேன். இது 200 கிராம்ஸ் அளவு இருக்கும். இப்போ பனை வெல்லம் எடுத்துக்கிறோம். இப்போ 1 கப் பச்சரிசி மாவுக்கு இது 1 கப் எடுத்துக்கிறோம். இது வந்து 200 கிராம்ஸ் வரும். இந்த ஆளாக்கில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதையும் நம்ம பொடிச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு ஊற்றலாம். இதுக்கு நம்ம வந்து பாகெல்லாம் காய்ச்ச வேணாம், கொஞ்சம் சூடு பண்ணால் மட்டும் போதும். இது கரையிற அளவுக்கு நமக்கு வந்து சூடு பண்ணால் கரைச்சா போதும். இப்போ நம்ம வந்து அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே மாவில் வந்து ஏலக்காயும் சுக்கும் நம்ம வந்து தட்டி வச்சுருக்கதை நம்ம சேர்த்துக்குருவோம். ஏன்னா அதில் கிளறும்போது நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம மாவோட கலந்து வச்சுக்குருவோம். இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளைப்பாகு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்கும், மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் இது வந்து பனை வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து செய்யலாம். இப்போ நம்ம வடிகட்டினதை கொஞ்சம் சூடு பண்ணுறோம். ஒரு கொதி லைட்டாக வந்த உடனே தேங்காய் ஒரு 1/2 மூடி துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் வச்சு நீங்கள் வந்து கலக்கும்போது உங்களுக்கு கெடாமலும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துருவினதை போட்டு நம்ம இந்த சூடானதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா மாவுலேயும் நல்லா கலந்துரும். அதனால் நம்ம அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இது ஸ்வீட் கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால இந்த நெய் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவருமே உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு வந்து ஆட் பண்ணிடுவோம், அதில் கலந்து விட்டுட்டே வந்துடுவோம். இப்போ